குட்டி பையன் ஐஸ் பாய் விளையாடிட்டு இருக்கான். கர்டன்ஸ் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். அவன் காலை வச்சு அவனை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனாலும் தெரியாத மாதிரி திரும்பி போயிடுறாங்க. அப்போ அவன் ஓடி போய் அவங்கள ஹக் பண்ணுறான். நல்ல ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ காலிங் பெல் சவுண்டு கேட்குது. குட்டி பையன் ஓடி போய் டோரை ஓப்பன் பண்ணுறான். வெளியில் நின்றுட்டு இருந்த லேடி வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடுறாங்க. ஆக்சுவலி அவங்க தான் அவனோட அம்மா. இவங்க பக்கத்து வீட்டு ஆண்டி. இங்கேயே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வரேன்னு பையன் சொல்கிறான். பட் லேட் ஆகிடுச்சுன்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. டெய்லி அவன் இவங்க வீட்டில் தான் இருப்பான். அம்மா மாதிரி இவங்க தான் பார்த்துப்பாங்க. கூட சேர்ந்து விளையாடுறது, சாப்பாடு தரது எல்லாமே. பசிக்குதுன்னு கேட்டதும் அவனுக்காக சாண்ட்விச் செஞ்சு எடுத்துட்டு வராங்க. அதுக்குள்ள அவன் அம்மா வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. 2 பேருக்குமே வருத்தமா போயிடுது. ஸ்கூல் விட்டதும் இவங்க வீட்டுக்கு தான் ஓடுறான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகணும் கூட்டிட்டு போயிடுறாங்க. பால்கனில இருந்து பார்த்தவங்களுக்கு கஷ்டமா போயிடுச்சு. ஆக்சுவலி இவங்களுக்கு குழந்தை இல்லை. போய் ஃபீல் பண்றதை பார்த்ததும் தத்து எடுத்துக்கலாமான்னு ஹஸ்பண்ட் கேட்குறாங்க. அவனையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ காலிங் பெல் சவுண்டு கேட்குது. டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பையன் நிற்கிறான். ஹாப்பி மதர்ஸ் டேன்னு பேப்பர்ல எழுதிட்டு வந்து விஷ் பண்றான். ஒரு செகண்ட் சந்தோஷத்துல கண் கலங்குது. ஆனாலும் அதை மறைச்சி அம்மாக்கு தானப்பா விஷ் பண்ணணும்னு கேட்குறப்போ, ஆமா நீங்களும் அவன் அம்மா தானே, ஹாப்பி மதர்ஸ் டேன்னு கேக்கோட அவன் அம்மா வராங்க. 3 பேரும் சந்தோஷமா கேக் கட் பண்ணி சாப்பிட்றாங்க. அடுத்த வீட்டு பையனை தன் பையன் போல பார்க்கறதுக்கு ஒரு மனசு வேணும். அதை விட தன் தாய்மையை அடுத்த பொண்ணோட ஷேர் பண்றதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைங்க. ரொம்பவே அபூர்வம். இந்த 2 பெண்மணியுமே மனசை தொட்டுட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.